இருட்டில் மூழ்கி கிடக்கும் முக்கிய பொழுதுபோக்கு மைதானம். ரெஸ்ட் ரூம் வசதிகள் கூட இல்லாததால் பரிதவிக்கும் பெண்கள். போதிய பராமரிப்பின்றி பொலிவிழந்து காணப்படும் நெல்லையின் தனி அடையாளம். கேட்பாரற்று கிடக்கும் மைதானத்தில் நடக்கும் சமூக விரோத செயல்கள். திருநெல்வேலி பாளையங்கோட்டை தான் நம்ம தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்கிற பெருமை பெற்றது. காரணம், அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான ஸ்கூல் மற்றும் காலேஜஸ் இருக்கு. இந்த இடத்தோட இன்னொரு தனி அடையாளம் தான் வஉசி மைதானம். 1957 கட்டப்பட்ட இந்த மைதானம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த பழமையான மைதானத்துல தான் வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடக்கும். 2022 ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 15 கோடி மதிப்புல ஸ்டேடியத்தை சீரமைச்சாங்க. ஆனா இப்போ அந்த மைதானத்தோட அவல நிலைய பார்த்து அந்த பகுதி மக்கள் குமுறாங்க. முறையான பராமரிப்பே கிடையாது. லைட் ஃபெசிலிட்டி, குடிதண்ணீர், ரெஸ்ட் ரூம்னு எந்த அடிப்படை வசதியுமே இல்லை. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் விஓசி கிரவுண்ட்ல வாக்கிங் மற்றும் எக்ஸசைஸ் பண்றது வழக்கம். ஸ்டேடியம்ல மின்சார வசதி இல்லாததால குடிமகன்கள் அந்த இடத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி சமூக விரோத செயல்கள்ல ஈடுபடுறாங்க. கிரவுண்டுக்கு உள்ளேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. சாயங்காலம் மைதானத்துக்கு வரக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறுவர்கள் விளையாட்டு உபகரணங்கள் துருப்பிடிச்சு பயன்படுத்த முடியாத நிலைமையில இருக்கு. இதனால் குழந்தைகளுக்கு விபத்து ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. பல முறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாநகராட்சி நிர்வாகிகள் உடனடியாக விஓசி கிரவுண்டை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வஉசி கிரவுண்டு நான் ஒரு 30 வருஷமா கிரவுண்டில் இப்போ சமீப காலமாக இப்போ கொஞ்ச நாளாக லைட்டு சீட்டை எதுவுமே லைட்டு ஒன்றும் ஒர்க் ஆகலை. ஒன் சைடு போட்டால் ஒன் சைடை போட முடியாது. லேடிஸ் நிறைய கூட்டங்கள் வருது. இப்போது அவங்களுக்கு ஒரு டாய்லெட்டு எதுவுமே வசதி கிடையாது. எந்த டாய்லெட்டெல்லாம் அதை துப்புரவு பண்ணாமையே வைக்காங்க. அது சரியான முறையில் பயன்படுத்தாமல் இருக்கு. மக்களுக்கு வெறும் இது ஒரு நல்ல மாதிரி கரண்ட்டு, தண்ணி, சப்ளை எல்லாம் கொடுத்தா நல்லா உறுதியாக இருக்கும். பக்கத்தில் சிறுவர் பூங்காவில் எந்த ஒரு உபகரணங்களும் இல்லை. அந்த சறுக்குகள்லாம் நடந்துக்கிட்டு சர்க்கிள் உள்ள எல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்க. கலத்தி கொண்டு போயிருக்காங்க, உடைச்சு போடலை. கலத்தி கொண்டு போனவங்க பிளாஸ்டிக்கு திரும்ப கொண்டு வந்து மாற்றவே இல்லை. அந்த ஸ்ட்ரீட்லேயும் ஒரு லைட்டு கூட இல்லை. சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது. பிற பசங்கள் எல்லாமே உள்ள எல்லா அபாரங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. கிரவுண்டை சுற்றி செக்யூரிட்டியும் இப்போ சரியான முறையில் இல்லை. 3 செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க. இப்போ ஒரே ஒரு ஆள் இருக்காரு. அவர் வாரதில்லை. அவருக்கு 4 இன்சார்ஜ் சேர்த்தான். சிறுவர் பூங்கா, அங்கே பூங்கான்னு போடுறதுனால அவர் இங்கே ஒன்றும் கண்காணிக்க முடியல. இதெல்லாம் சரியான முறையில் செஞ்சால் நல்லா இருக்கும். வாக்கிங் நிறைய பேர் போகிறாங்க. ஸ்மால் சேஃப்டி அன்சேஃப்டியாக இருக்குது. ஆனால் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அங்கே சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் விளாடுறாங்க. எதுவுமே பராமரிப்பு கிடையாது. லைட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ பாட்டில்ஸ்லாம் அங்கங்கே நடக்கும். இப்போ யாரோ க்ளீன் பண்ணி போகிறாங்க. யாரும் சொந்தத்துக்காக க்ளீன் பண்ணி போட்டாங்க. போலீஸ்காரங்களாம் க்ளீன் பண்ணாங்க. நிறையா க்ளீன் பண்ணது கிடையாது. செக்யூரிட்டி மாதிரி இல்லை. மொதல் விஷயம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் அங்கே விளாண்டுருக்காங்க. செக்யூரிட்டி கிடையாது. ஏதோ விளாடாங்க. இப்போ கொஞ்சம் லைட் இல்லாததான் நிறைய தப்பு நடக்குது. நிறைய நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு போது நிறைய தப்பு நடக்குங்க. நல்லா இருந்துச்சு. இப்போ லைட்டு எதுவுமே பராமரிக்க கிடையாது. அந்த சைடில் ரொம்ப தப்பு நடக்கும். அந்த லைட்டுக்குலாம் அந்த சைடில் பேக்கில் போனீங்கன்னா வாக்கிங்கே போக முடியாது. லேடிஸ் போக முடியும். இப்போ இதுக்கு தான் போவாங்க. இப்போ டைமாக அந்த சைடெலாம் போகவே முடியாது. அது நீங்களே பார்த்தா தெரியும். அவ்வளோ இதாக இருக்குது. அந்த லைட்டாக இருக்குது. பயமாக லேடிஸ்லாம் நிறைய பேர். பசங்க ரொம்ப சேட்டையும் பண்ணுறாங்க அந்த சைடெலாம். யாருமே கேட்கவே கிடையாதுங்க. அங்கே கூட பிரச்சனை நடந்துச்சு. யாருமே இது பண்ணாங்க. லாஸ்ட் அவங்களே இது பண்ணி போகிறாங்க. பராமரிப்பே கிடையாது. ரொம்ப நாள் கிடக்கு. இப்பவும் இல்லை. அது சொல்லி யாருமே பண்ண முடியாது. இனிமே பண்ணவும் மாட்டாங்க. அது எலெக்ஷன் வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்தே பண்ணல. இனிமே இப்படி பண்ணுவாங்க. அப்படியே தான் கிடக்கு. எத்தனை வருஷமா கிடக்கு உடஞ்சி. யாருமே பக்கத்து கிடையாது. அதை உடஞ்சிட்டு அப்படியே தான் கிடக்கு. அப்படிதான், அவ்வளோதான். இவருக்கு எம்எல்ஏ தொகுதி அந்த அளவுக்கு லட்சணமா இருக்கு. அவ்வளோதான். இந்த கவர்மெண்ட் கூட சொல்லல. ஆக்சுவலி இது நல்லா இருக்கும். முன்னாடி எல்லா லைட் வரையும் எல்லாருக்கும் எந்த சேஃப்டி ப்ராப்ளம் இல்லை. நல்லா இருக்கும். இந்த லைட் என்ன இதுவும் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் மேலே வந்துட்டு தான் இருக்கு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தா அங்கே லைட்டே இல்லை. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதில்ல. அங்கே அப்புறம் இந்த திருநீர்களுக்கு எதுக்குமே ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. எவ்வளோ பேர் வர்றாங்க. அது வசதி ஒன்றும் இல்லை.
அது மாதிரி பின்னால் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஊஞ்சல் இதெல்லாம் உடஞ்சிருக்கு, அதையும் கொஞ்சம் சரி பண்ணணும். இதெல்லாம் மாநகராட்சி கொஞ்சம் சீக்கிரம் பண்ணா வர்றவங்களுக்கு இதா இருக்கும். நிறைய பேர் வர்றாங்க இப்போ வர்றவங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் டிசப்பாயிண்ட் தான் ஆவாங்க. இங்கதான் ஒரு பொழுதுபோக்கா இருக்கு. வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். மாநகராட்சியில ஒரு முக்கியமான இடங்கிறது ஹவுசிங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம். இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இப்பவும் வாக்கிங் போவாங்க. அது போக என்னன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு வசதிகள் எல்லாமே இருந்தது. இப்போது தற்போதைய வசதிகள் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. மாநகராட்சி கூடிய சீக்கிரத்துல இதை வந்து சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். மெயினா என்ன அப்படின்னா லைட்டிங் கொஞ்சம் பவர்ஃபுல்லா கம்மியா இருக்கு. 7 கம்பிக்கு வந்து 2 கம்பியில தான் லைட்டிங் இருக்கு. அதனால போக்குவரத்து எல்லாமே வந்து வாக்கிங் போறவங்க உட்காந்து ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. லைட்டிங்லாம் கொஞ்சம் சரி பண்ணா ரெஸ்ட் ரூம் வசதி, பசங்களுக்கு விளையாடுற வசதி எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா